வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க குருவே. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். 2026 குரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இந்த ராசி ஜாக்பாட் அந்த ராசி ஜாக்பாட்டுன்னு ஜென்ரலாக சொல்லுவோம். ஆனால் இந்த குரு பயிற்சியே பெரிய ஜாக்பாட். என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு குரு பயிற்சினாவே சுபம், முழு சுப கிரகம் குரு அப்படின்னு சொல்லுவோம். சனி பயிற்சினா கொஞ்சம் பயப்படுவோம், ராகு கேது பயிற்சிக்கு பயப்படுவோம். குரு பயிற்சினாவே மங்களகரம், ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, நல்லது எதுவும் சொல்ல போகிறாங்கன்றது. ஸோ அதனால் அது ஒரு நல்ல விஷயம். இன்னொன்று என்னென்னா, இந்த பராபவ வருஷத்துக்கு, இந்த தமிழ் வருஷத்துக்கு ராஜாவே குரு தான். சரிங்களா? இந்த குரு ராஜாவாக இருக்கும் போதே குரு பயிற்சி நடக்குதுன்றதுனால இன்னும் பவர்ஃபுல்லாக இருப்பார். அதாவது கொஞ்சமாக அள்ளி கொடுக்குறத இந்த தடவை கொட்டி கொடுப்பார். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது ஜாக்பாட். மூணாவது என்னன்னா, குரு வந்து கடகத்தில் உச்சம் பெறாரு. ஸோ கடகத்துள்ள வர்றாரு, மீனத்தெல்லாம் பார்க்க போகிறார். அதனால் இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க, ரொம்ப ரேர் அண்ட் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இதை வந்து எவ்வளவு முக்கியமாக எவ்வளவு அழகாக பயன்படுத்திக்க போகிறோமோ அதை நம்ம திறமை. சரிங்களா? இப்போ நான் சொல்கிறதுனால எல்லாம் நடக்குமான்றதுனா இல்லை, எது எதெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல போகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, பிடிச்சிக்கிட்டு உடச்சி முன்னேறவும் பிஸ்தா. அவ்வளோதான் விஷயம். உண்மை அதுதான். நான் சொல்கிறதுனால நடக்க போகிறதில்ல. எது இதில் எங்கெங்கெல்லாம் வழி இருக்குது, எந்த கதவை தட்டினா திறக்கும்ன்றதை சொல்ல போகிறேன். யார் தட்டி கதவை திறந்து புதையல் எடுக்க போகிறீங்கன்னு உங்கள் அதிர்ஷ்டம். இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இப்போ இதில் ஓவராலாக நம்ம வந்து பொதுவாக நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது. குரு பகவானாவே மெயினாக பார்க்குறது கல்யாணத்துக்கு தான். கல்யாணத்துக்கு யோகம் எப்படி இருக்குது, கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள அந்யோன்யம் எப்படி இருக்குது, குழந்தை பிறப்பு. குழந்தை தருது குரு பகவான் தான். நிறைய பேர் சுக்கிரன் சொல்லுவோம். சுக்கிரன் வந்து ஆசை தருது, குழந்தைய தருது குரு பகவான் தான். வேலையில் ப்ரொமோஷன், உயர்வு, பெரும் பணம், சின்ன பணம் இல்லை பெரும் பணம், அதை தருது குரு பகவான் தான். நம்ம நிறைய விஷயம் வந்து தப்பாக கண்டிப்பாக காசுனா சுக்கிரன் நினச்சிக்கிறோம். காசுனால வர சந்தோஷம், சின்ன சின்ன காசு சிற்றின்பம் சுக்கிரன், பெரும் காசு பெத்த லாபம் அதெல்லாம் குரு பகவான் தான். ஸோ இந்த குரு பயிற்சியில் யாருக்கெல்லாம் பெத்த லாபம், யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இருக்குது, ஃபாரின் ட்ராவல் முக்கியமாக அடிக்கடி போயிட்டு வர ட்ராவல், சந்தோஷமாக போயிட்டு வர ட்ராவல், இதெல்லாம் குரு பகவான். இந்த விஷயங்கள்லாம் யாருக்கு இருக்குது, எந்தெந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணால் இது கை கூடும் நம்மளுக்கு. இன்னொன்று கூட சின்ன தாந்திரிக பரிகாரங்கள், இல்லை சின்ன வீட்லேயே வாழ்வியல் பரிகாரங்கள் சின்னதாக என்னென்னா பண்ணால் நம்ம ரெகுலராக பார்க்குற கிளைண்ட்ஸுக்கு தெரியும். நான் நிறைய சீடு தெரப்பி, கலர் தெரப்பிலாம் சொல்லுவேன். இதெல்லாம் என்னென்னலாம் பண்ணால் நான் ஜெயிக்கலான்றதை பார்க்க போகிறோம். வாங்க. மீன ராசி, மீன லக்னம். ஒரு பெரிய ரிலீஃப் வருது உங்களுக்கு. ஏன்னா சனி பயிற்சி, அதில் ஜென்மத்தில் சனி, மீன ராசியில் அப்படியே வீட்டிலேருந்து வெளியே போக முடியாமல் அப்படியே தத்தளிச்சிட்டு இருப்பாங்க. இருக்கிற 12 ராசிகளில் ஒரு நல்ல ராசி. சந்தோஷமான விஷயம் ஒருத்தவங்களுக்கு சொல்லும் போது நம்மளுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறது யாருன்னா மீன ராசி தான். ஏன்னா குரு பகவான் உங்களை பார்க்குறேன். நான் மற்ற ராசி குரு பகவான் பார்க்குற ராசினா ஜாக்பாட்னு சொல்லிட்டு வரேன். மீன ராசின்னு ஜாக்பாட் தான். இருந்தாலும் மீன ராசி வந்து அந்த ஜென்ம சனி இருக்குதுன்னா அப்படியே நொந்து நூலாக உட்காந்துருக்காங்க. அதனால் ஜாக்பாட்டுலாம் சொல்லி நான் உங்களை வெறுப்பேற்ற விரும்பலை. ஆனால் நீங்கள் ஜாக்பாட்டு தான் ஆக்சுவலாக. ஏன்னா குரு பகவான் உங்களை பார்க்குறாரு. நல்ல விஷயம் என்னத்தமா, நீங்கள் குரு வீடு, மீன ராசி குரு வீடு. ஸோ குரு பகவான் குரு வீட்டையே பார்க்குறாரு. அதுலேயும் இந்த தமிழ் வருஷம் வந்து தமிழ் வருஷத்தோட ராஜா யாருன்னா குரு. உங்களுக்கு ஆக்சுவலாக ட்ரிபிள் ஜாக்பாட். இது ஜென்ம சனி இருக்கும்போது வாழ்க்கை வந்து அவ்வளோ திண்டாடிடுவாங்க. அனுபவிச்சவங்க தான் கஷ்டம் தெரியும். நீங்கள் போன வருஷம் கும்பம்லாம் அனுபவிச்சாங்க. யாருன்னா கும்பராசியை கூப்பிடுங்க, கும்பி அழுவாங்க. அவ்வளோ ஒரு வெம்பி அழுவாங்க, அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. சரிங்களா? அவங்க அந்த அளவு கஷ்டம் உங்களுக்கு வராது. ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனி இருக்கும்போது குரு பகவான் உங்களை பார்க்குறாரு. அதுவும் குரு பகவான் வந்து அவர் ராஜாவாக இருக்கும் போதே உங்களை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு வந்து அவ்வளோ கஷ்டம்னா இல்லை, தப்பிச்சுக்கிட்டீங்க. நீங்கள் தான் உண்மையிலே ஜாக்பாட். ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் உண்மையிலே ஜாக்பாட். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து வந்து நீங்கள் மெயினான விஷயங்கள் உங்களுக்கு எது சூப்பராக வரும்னா, ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. குழந்தை குட்டிங்க
குழந்தை குட்டிங்களோட ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. டைம் நல்லா வெளியே ட்ராவலிங் போயிட்டு வருவீங்க. வெளிநாடு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் பெண் ராசி, நீர் ராசி, ஃபேமிலி ஓரியன்ட். அதுவும் ரேவதி நட்சத்திரம்லாம் என்னென்னா, குழந்தை என் குடும்பம் நான் பத்திரமா பார்த்துப்பேன். ரேவதி நட்சத்திரம்லாம் யோனி யாருன்னு பார்த்தீங்கன்னா இது வரும், யானை வரும். யானை வந்து தாய் யானை, பெண் யானை தான் அந்த கூட்டத்தையே வழி நடத்தும். அந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா என் குடும்பம், அந்த குடும்பத்துக்கு நான் என் குடும்பத்தை காப்பாற்ற என்ன வேணால் பண்ணுவேன், என் குடும்பத்தை நான் வளர்க்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இது பயங்கரமான லக். யாராவது குழந்தை பிறப்புக்கெலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்கு டைம். என்னன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இப்போ ஒரு சின்ன அன்கம்ஃபர்டபிலிட்டிலாம் போயிட்டுருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, சுக்கிரன் ஆக்டிவேஷன் பண்ணுங்கள். நம்மளோட பழைய இன்டர்வியூலாம் சொல்லியிருப்பேன். பெட்ரூம் எந்த கலரில் இருக்கணும், பெட்ஷீட் எந்த கலரில் இருக்கணும், எந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடணும், சுக்கிரன் ஆக்டிவேஷன் அவ்வளோ சொல்கிறேன். நம்ம அவ்வளோ கிளாஸஸ் எடுக்கிறோம். அட்டன் பண்ணுங்கள். குழந்தை பாக்கியத்தை கரெக்டாக இது பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து வேறு என்னென்ன நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, மற்றவங்ககிட்டேருந்து சப்போர்ட்லாம் நிறைய வருவாங்க. முக்கியமாக அப்பா சைடு, ஆஃபீஸில் போனீங்கன்னா மேனேஜர் சைடு, வெளியே யாருன்னா குருமார்கள், மென்டர்ஸ், இவங்களுடைய சப்போர்ட்லாம் நிறைய வரும். ஏன்னா இது குரு வீடு. இவங்களே நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த டைம் வந்து மற்றவங்க இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை கரெக்டான மக்கள் கரெக்டான விஷயத்தில், கரெக்டான நேரத்தில், கரெக்டான இடத்துல அழகாக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. பிடிச்சிக்கோங்க, குருமார்களை பிடிச்சிக்கோங்க. எனக்கு குருமார்கள் யாருன்னே கண்டுபிடிக்க தெரியல. ஏன்னா இப்படிலாம் கூட கேட்பாங்க. தெரியலன்னா பக்கத்தில் ஜீவசமாதி எங்கே? தமிழ்நாடு பூரா ஆயிரக்கணக்கில் ஜீவசமாதி இருக்குது. ஆயிரக்கணக்கில். சென்னையில் மட்டுமே 100 ஜீவசமாதிக்கு மேலே இருக்குது. சென்னையில் வந்து சுடுகாடு, கூவம், அங்கெல்லாம் ஜீவசமாதி இருக்குது. சென்னையில் நிறைய பேர் அசால்ட்டாக நினச்சிக்கிறாங்க. சென்னைலாம் புண்ணிய பூமி. சுடுகாட்டில் இருக்குது. திருவொற்றியூர் சுடுகாட்டில் இருக்குது ஜீவசமாதி. அவ்வளோ பவர், சரியான பவர். கூவ நதியெலாம் நிறைய பேர் கேவலமாக பேசுவாங்க. கூவ நதின்றது புண்ணிய நதி. அது சரிங்களா? அது வந்து கூவாத்தேஸ்வரர் சிவன் கோயிலாண்ட ஆரிஜினேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். புண்ணிய நதி அது. அதை வந்து நம்ம அவ்வளோ கண்டாமினேட் பண்ணி வச்சோம். நம்ம தான் பண்ணியிருக்கோம், சாமி பண்ணல. சரிங்களா? அதனால் ஜீவசமாதி பிடிங்க. எனக்கு ஜீவசமாதி போகிற பழக்கம் இல்லை அப்படின்னா குருமார்கள் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. கனகப்பட்டியாக இருக்காங்க, சாய்பாபா இருக்கார், ராகவேந்திரா இருக்கார். நம்ம ஊரில் குருமார்களுக்கா பஞ்சம், அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம தான் போக மாட்டோம். குருமார்களுடைய ஃபோட்டோ வச்சுக்கோங்க. பெட்ரூமில் வைக்க வேண்டாம், ஹாலில் வச்சுக்கோங்க, பூஜை ரூமில் வச்சுக்கோங்க. வச்சு வழிபாடு பண்ணுங்கள். குருமார்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு அவ்வளோ நல்லது. சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் வரும். இதில் நிறைய பேர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் கன்சல்டிங் கொடுப்பாங்க, நிறைய பேர் இந்த அப்ராடுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறது, கொண்டு வர்றது, இதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் நல்லா ப்ராஃபிட் வரும். இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான வருஷம். முக்கியமாக ஜென்ம சனி மேலே இருந்த பயம் போய் உங்களுக்கு வந்து ஜென்ம சனி அங்கே தான் இருப்பார். ஆனால் கூட குரு பகவான் ஒரு பெரிய சப்போர்ட்டாக வந்து நிற்பார். சரிங்களா? குரு சனி காம்பினேஷன் உங்களுக்கு எல்லா சகல நல்லதும் நடக்கும். லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை குரு உரை போயிட்டு பானகம் கொடுத்து லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க. மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை குரு உரையில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக அமையும். ஸோ உங்கள் ராசிக்கான, உங்கள் ராசி லக்னத்துக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்த்தோம். சரிங்களா? எல்லாருக்கும் நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், ஒரு ராசி லக்னத்துக்கும் 1 கோடி பேர், அதாவது ஒரு ராசி ஒரு லக்னம் 1 கோடி 2 கோடி பேர் இருக்கீங்க. சரி, தமிழர்கள் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கேன். உங்களுடைய பிறப்பு ஜாதகங்கள் வச்சு இன்னும் சில விஷயங்கள் மாறும். மெயினாக என்னென்ன சொல்லியிருக்கோம், குரு பகவான்றவர் இருக்கிற பயிற்சிகள்லேயே குரு பகவான் தான் நிறைய நல்ல விஷயம் அள்ளி கொடுக்குறவர். ஸோ ஓவராலாக உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், திருமணம் பற்றி, குழந்தை பேர், உங்களுடைய உத்தியோகம் எப்படி இருக்கும், உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும், வெளிநாட்டுக்கு யார் ட்ராவல் பண்ணலாம், உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கும், எதிரிகள் தொல்லை யார் கம்மியாகும், கடன் எவ்வளோ சீக்கிரம் அடையும், இந்த மாதிரி பொதுவான தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக கேள்வி இருக்குது. சார், எனக்கு ஒன்றும் வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், இல்லை எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து தனியாக கன்சல்டிங் எடுக்க இன்னும் ஷார்ப்பாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கும்போது தான்
குறிப்பிட்ட கடவுள்கள், குறிப்பிட்ட கோவில்கள் உங்கள் ஜாதக அமைப்பு சொல்லுவேன். ஏன்னா சில குபேரஸ்தானம்லாம் இருக்கும் ஜாதகத்தில். குபேரஸ்தானம் இருக்குது. அதாவது நம்ம குபேரன் கோயிலுக்கு பணம் போயிட்டு வந்தால் பணம் வருதுன்னு நினைக்கிறோம். ஏன் அப்போது சிவபெருமான் தரமாட்டாரா, விஷ்ணு தரமாட்டாரா, முருகர் தரமாட்டாரா? எல்லாரும் தருவாங்க. நம்ம ஜாதகத்துக்கு குபேரஸ்தலம் எங்கே இருக்குது, கோவில், குபேர கோவில் நம்ம ஜாதகத்துக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போனீங்கன்னா ஜெயிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் என்னால் சொல்ல முடியும். சரி, இது ஒன்று. சரிங்களா? ஸோ பொதுவாக இந்த குரு பேச்சை இன்னும் நான் ஸ்ட்ராங்காகணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு போடும். எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு போட போட குரு பகவானுடைய ஆற்றல் அவ்வளோ வரும் உங்களுக்கு. மஞ்சள் மூக்கடலை அட்லீஸ்ட் 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடும். நீங்கள் அதாவது மற்றவங்களுக்கு அன்னதானமும் கொடுக்கலாம், நீங்களும் அதிகமாக சாப்பிடலாம். குழந்தை பிறப்பு இருக்கவங்களாம் அந்த லட்டு பூந்தியெல்லாம் கொடுங்க. முக்கியமாக அனாதை ஆசிரமம்னு சொல்லக்கூடாது, ஆதரவற்ற குழந்தைகள் அவங்க இருக்கிற இடத்துக்கோ, இல்லை பெரியவங்க வயசானவங்க ஆதரவற்றோர் இருக்கிற இடத்துக்கோ நீங்கள் லட்டு பூந்திலாம் கொடுக்கவும் ரொம்ப சிறப்பாக வருவீங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த குரு பகவான், இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சகல நல்லதும் தரும். இந்த குரு பயிற்சி இருக்கிறதுலே ஸ்பெஷல். ஏன்னா இந்த தமிழ் வருஷத்தோட ராஜா குரு. சரிங்களா? அவர்தில் குரு பயிற்சி நடக்குது. அதுவும் கடகத்தில் உச்சம் பெறுறாரு. மீனம் வீட்டை அவர் குரு வீட்டையே பார்க்குறாரு. அதனால் நிறைய நல்லது இருக்குது. இதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நம்ம நிறைய கிளாஸஸ் எடுக்கிறோங்க. இந்த குரு பயிற்சி பற்றி கிளாஸஸ் நிறைய எடுத்துகிட்ருக்கோம். சனி பயிற்சி பற்றி கிளாஸஸ் நிறைய எடுத்துகிட்ருக்கோம். இந்த யூடியூப்பில் சொல்கிறது எல்லாமே ஒரு பொதுவான தகவல். ஏன்னா சொன்ன ஒரு ராசியில் இருக்கிறது 2 கோடி பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஜாதகம் தான் நம்ம தனியாக சொல்ல முடியாது. அதாவது பொதுவான விஷயங்கள் சொல்கிறோம். இதை தாண்டி சார் எனக்கு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக வேணும், இந்தந்த விஷயங்கள் நான் கரெக்டாக பண்ணணும், நான் ஜெயிக்கணும் அப்படின்னா இறங்கி விளையாடினா தான் ஜெயிக்க முடியும். தனிப்பட்ட ஜாதகம் கொடுங்க, இன்னும் சிறப்பாக சொல்லுவோம். இதை நம்ம சொல்கிற இந்த வாழ்வியல் பரிகாரங்கள், நான் நிறைய தானியங்கள் சொல்லியிருக்கேன். நிறைய கலருங்க யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கேன். நிறைய நறுமணங்கள் யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ண இந்த குரு பகவானுடைய ஆற்றல் உங்களுக்கு ஜாஸ்தியாக வர இன்னும் நல்லா வளருவீங்க. இன்னும் சிம்பிளாக சொல்கிறாங்க, குரு பார்வை கோடி நன்மை. ஒன்றும் குரு கிரகம் உங்களை பார்க்குறாரு, குரு பகவான் உங்களை பார்க்குறாரு, இதெல்லாம் சரி. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு உங்கள் குருமார்கள், உங்கள் டீச்சர்ஸோ, இல்லை நீங்கள் குருவாக யாரை நினைக்கிறீங்களே. இப்போ நம்ம ஆஃபீஸில் சில பேருக்கு எனக்கெல்லாம் கிடச்சிருக்காங்க. என்னுடைய மேனேஜர்ஸ் எனக்கு நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஷ்னலாகவும் சரி, பர்சனலாகவும் சரி எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அவங்களும் குரு தான். நமக்கு நல்லது சொல்கிற எல்லாருமே குரு தான். இப்போ இந்த வீடியோ, இந்த ஷூட் வர்றதுக்கு முன்னாடியும் எனக்கு சீனியர் அஸ்ட்ராலஜர் இருந்தார். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். இதை முடிச்சிட்டும் இப்போ நான் போக போகிறது என்னோட குருவை பார்க்கலாம். குருவோடைய பார்வை உங்கள் மேலே பட்டுட்ருக்க நீங்கள் எல்லாருமே ஜெயிச்சிருக்கீங்க. சரி, அதனால் கோவிலில் இருக்கிற குரு பகவான் மட்டும் குரு இல்லை, நம்மளுக்கு சொல்கிற எல்லாருமே குரு. உங்களால் நேரில் போய் பார்க்க முடியலன்னா கூட எதனா ஒரு குருமார்கள் ஃபோட்டோ, ராகவேந்திராரோ இல்லை பெரியவாவோ இல்லை கனகப்பட்டியாரோ, உங்களுக்கு எந்த குருமார்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஃபோட்டோவை ஹாலில் மாட்டி, பூஜை ரூமில் மாட்டியும் நீங்கள் வழிபடலாம். எந்த ராசிக்காரங்களுக்கு எந்த சித்தர்கள் வழிபடணுன்னா நான் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த சித்தர்கள் வழிபாடு பண்ண இந்த குரு பயிற்சி எல்லாம் வல்ல குருவோடைய அருளால் உங்கள் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.